கடைசியா ஆர்டிகல்ஸ் இந்த லெசனை முடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அதாவது இந்த ஏ அண்ட் த இருக்கு இல்லையா, ஏ அண்ட் த, இது மூணும் சில இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடாது, சில இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஆட்களுடைய பெயருக்கு முன்னாடி இது மூணுமே வரக்கூடாது. ஆட்களுடைய பெயருக்கு முன்னாடி என்ன, அதாவது ஏ பாபு, ஏ பாஸ்கர், ஏ மோகன், ஏ ரோஹிணி, ஏ தமிழ்ச்செல்வி, அந்த மாதிரிலாம் ஏல வராது. ஏல போகக்கூடாது. அது எப்படி ஒரு பாலாஜின்னு வரும், யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஒரு பாஸ்கர் வருமா? நான் ஒரு மோகனை பார்த்தேன், வராது. நான் ஒரு மோகனை பார்த்தேன், வராது. நான் ஒரு ராஜனை பார்த்தேன், வராது. நான் ஒரு என்ன சந்திரனை பார்த்தேன், வராது. ஸோ பேரெல்லாம் வராது. பேருக்கு முன்னாடி ஏ அண்ட் வரக்கூடாது. அதே போல இடத்துடைய பேர் இருக்கு இல்லையா, இடத்துடைய பேருக்கு முன்னாடியும் ஏ வரக்கூடாது. அதாவது நான் ஒரு மெட்ராஸ்ல இருக்கிறேன், நான் ஒரு மெட்ராஸ்ல இருக்கிறேன், வராது. நான் ஒரு டெல்லிக்கு போக போறேன், நான் டெல்லிக்கு போக போறேன், அவ்வளவுதான். அதுக்கு நான் ஒரு டெல்லிக்கு போக போறேன், வராது. அதே போல த வரக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க என்ன, அதாவது இடத்துடைய பெயருக்கு முன்னாடி வராது, ஆட்களுடைய பெயருக்கு முன்னாடியும் வராது. நோ ஆர்டிகல் பிஃபோர் த நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அதாவது ஆட்களுடைய பெயருக்கு முன்னாடி வராது. இப்ப சொன்னேன் இடத்துடைய பெயருக்கு முன்னாடியும் வரக்கூடாது. அடுத்து மெட்டீரியல் இருக்கு இல்லையா, மெட்டீரியல் அதாவது என்ன, உலோகம். மெட்டீரியல் என்ன, உலோகம். உலோகத்தினுடைய பேர் இருக்கலாம் இல்லையா, அதாவது தங்கம், என்ன, கோல்டு, சில்வர், அலுமினியம், பிராஸ், பிரான்ஸ், காப்பர், லெட், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் இந்த மாதிரி ஏ அண்ட் மூணுமே போடக்கூடாது. அது எப்படி ஒரு தங்கம் வரும், வராது. ஒரு பித்தளை வருமா, வராது. ஒரு அலுமினியம், ஒரு சொம்பு, வராது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் என்ன மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏ அண்ட் மூணுமே வரக்கூடாது. அடுத்தது லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ் என்ன, மொழிகள். இந்த மொழிகளுக்கு முன்னாடியும் ஏ அண்ட் மூணுமே போடக்கூடாது. மொழிகள் அதாவது என்ன சொன்னா, நான் ஒரு இங்கிலீஷ் கத்துக்கிறேன். இப்ப நீங்க என்ன வந்திருக்கீங்க கிளாஸ்க்கு, இங்கிலீஷ் கத்துக்க வந்திருக்கீங்க. வெளியே போய் சொல்றீங்களா, நான் ஒரு இங்கிலீஷ் கத்துக்கிறேன், நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன். அதுனா நான் ஒரு ஹிந்தி கத்துக்கிறேன், நான் ஒரு ஹிந்தி என்ன, நான் ஹிந்தி கத்துக்கிறேன். என்ன, நான் தெலுங்கு பேசுறேன், நான் ஒரு தெலுங்கு பேசுறேன், வராது. ஸோ லாங்குவேஜுக்கு முன்னாடி மொழிகள் இருக்குல்ல, மொழிகளுடைய பேருக்கு முன்னாடி வரக்கூடாது. அடுத்தது ரிலேட்டிவ். ரிலேட்டிவ், எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் இருக்காரு. என்ன, ஸோ ஒரு அப்பான்னு வருவான், எங்கேயாவது வராது. என்ன, ஸோ பார்த்துங்க, இந்த வரக்கூடாது. மாமாவுக்கு முன்னாடி கூட இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல்னு வச்சுக்கலாம். சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல வராது. இப்போ எனக்கு 2 மாமா இருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு மாமா இருக்காரு, இல்லை எனக்கு ஒரே ஒரு மாமா இருக்காரு சொல்லலாம். பட் அந்த அப்பா அம்மா எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி இதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, இது ஒரு ஒய்ஃபா, அப்போ எனக்கு ஒரு ஒய்ஃப்ன்றது பார்த்துக்கலாம். என்ன அதெல்லாம் சொல்றேன், ஒரு ஒய்ஃப், த ஒய்ஃப், அதெல்லாம் வராது. அடுத்தது அன்கவுண்டபிள் ஐட்டம்ஸ், எண்ண முடியாததெல்லாம் இருக்குல்ல. உங்களுக்கு எனக்கு கோபம் வருது, எனக்கு கோபம் வருது, எனக்கு ஒரு கோபம் வருதுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கோபம் வருது, சொல்ல முடியாது. எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு பயங்கரமா வலிக்குது, எனக்கு 4 வலி இருக்கு, 3 வலி இருக்கு, எனக்கு ஒரு வலி இருக்கு, அதெல்லாம் வராது. ஸோ கவனிங்க. அதே போல அன்கவுண்டபிள் இன்னும் நிறைய சொல்லலாம். என்ன, இப்போ வந்து இப்போ நீங்க கூலிங் குடிக்கிறீங்க, அப்பா ஒரு சில்லுன்னு இல்லை, ஒரு சின்ன நிறைய இருக்கு பாருலாம். பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வருமா, வராது. ஒரு காற்று வருமா, வராது. ஒரு பசி வராது. ஒரு வறுமை வராது. கண்ணால பார்க்க முடியாத விஷயங்கள் இது எல்லாமே. என்ன, வறுமை, பாவர்ட்டி கண்ணால பார்க்க முடியாது. அடுத்து சின்ன குளுமை கண்ணால பார்க்க முடியாது. நீர், வாட்டர், இதுவும் கண்ணால பார்க்க முடியும். பட் இதெல்லாம் வந்து எண்ண முடியாத ஐட்டம். இதுக்கு முன்னாடி என்ன வராது. கவனிச்சுங்க. No articles before the names of person, place, material, languages, relatives,
அன்கவுண்டபிள் ஐட்டம். இப்பதான் சொன்னேன் அன்கவுண்டபிள் ஐட்டம். இது போல எண்ண முடியாத பொருட்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏ அண்ட் இதெல்லாம் வரவே கூடாது, எல்லாத்துக்கும் வரக்கூடாது. பட் ரிலேட்டிவ்ஸ் இருக்கு, சில இடங்கள்ல வரலாம், சில இடங்கள்ல வராது. தமிழ்ல நீங்க என்னெல்லாம் செய்ய மாட்டீங்களோ அதெல்லாம் எந்த லாங்குவேஜ்லயும் செய்யக்கூடாது. தமிழ்ல நீங்க என்னெல்லாம் செய்ய மாட்டீங்களோ, தமிழ்லாம் உங்களுக்கு எதெல்லாம் சரியா படலையோ அதெல்லாம் இங்கிலீஷ்ல நீங்க பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுங்க. சேம் ரூல்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல்ஸ் வேற எதுவும் நடக்கிறதுக்கு இல்லை.